நேயர்களே எல்லாத்துக்கும் வணக்கம். அசரஃப் மலேசியாவில் கோலாலம்பூர்லேருந்து நிறைய வீடியோக்கள் போடுவாப்புல. 4வது மாதம் 1ஆம் தேதி மவுத்தாயிட்டாப்புல. அவருக்காக எல்லோரும் ப்ரே பண்ணுவோம். பெரும்பாலான ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு மெயின் காரணமே ரன்னிங்கே இருக்காது. நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குவோம். அதனால் கூட நம்ம இதயத்தில் ஒரு கொழுப்பு அடப்பு வரும். அதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். தயவுசெய்து எல்லா மக்களுக்கும் நம்ம ஊர் சார்ந்த எல்லா இளைஞர்களும் மார்னிங்கில் இயர்லியாக ஒரு 6 மணி 7 மணிக்கு ஒரு எக்ஸசைஸ், அதாவது உடற்பயிற்சி எந்த ரூபத்தில் வேணாலும் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸாக வரலாம், இல்லை நீங்கள் ரன்னிங் போய் தகுதியை உங்களை ஏற்படுத்திக்கிறலாம். ஆனால் தயவுசெய்து சாப்பிட்டு தூங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள். அது மவுத்து எல்லாத்துக்குமே இயல்பாக உள்ளது தான். இருந்தாலும் நம்ம தற்காத்து கொள்ளணும். அதுக்காக எல்லோரும் கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் காட்டி வாங்க. நம்ம ஊர் இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? காலையில் பஜர் தொழு ரக்காயத்தை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துட்டு காலையில் 6 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி நடந்து வந்தாலே ஒரு நல்ல பயிற்சி. இங்கே விளாண்டா இன்னும் ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தீரும். காலையில் இருந்துச்சு விளையாடலாம், நல்லா ஸ்போர்ட்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், உடல் வலிமையாகும். அப்புறம் உங்கள் ஸ்கில்லு இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் எல்லா விளையாட்டுலையும். முக்கியமாக கிரிக்கெட்டில் நம்ம ஊரில் அவ்வளோ யார் விளாட வரதில்லை. இங்கே விளாடுங்க. இப்போ அசரப் பாய் இறந்து போயிருக்காப்புல மலேசியாவில். அவங்க மவுத்து எல்லாத்துக்கும் சாதாரணமாக வர்றது தான். ஆனால் இப்போ தற்காலிகமாக அவர் இன்றைக்கி ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி இறந்து போயிருக்காப்புல. இந்த மாதம் 4 நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போயிருக்காப்புல. நல்ல மனுஷர். நிறைய ஊருக்கு போய் சுற்றி கட்டினாப்புல, நிறையா விஷயம் சொன்னாப்புல யூடியூப்பில். அவருடைய இழப்பு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு வேதனையாக இருக்குது. நம்ம நிறைய யூடியூப் சேனலில் அவரை பார்த்துருக்கோம். அவருக்கு எல்லா பேரும் துவா பண்ணிக்கிடுவோம். உடற்பயிற்சியை கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கிறீங்க. மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள். தடைக்கல்லும் உனக்கொரு படிக்கல்லப்பா, வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கொரு படிக்கல்லப்பா.